வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸ் மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். அத்தையோட முடிவுதான் ஏன் முடிவும். விட்டு விலகிறதால எந்த நல்லதுமே நடக்க போறது இல்லையே. கெட்டது விலகுற வரைக்கும் நீங்க பொறுப்புல இருந்துதான் ஆகணும். போங்க கௌதம். அஞ்சலி, அந்த சாவியை எடு. எடுங்கறல்ல குடு. இந்தா கௌதம், நீ போ, ரெடி ஆயிட்டு ஆபீஸ்க்கு கிளம்பு. போங்க கௌதம். கார்த்திக், இத பாரு, உனக்கு என்ன பிசினஸ் பண்ணணுமோ அத உன் அண்ணன் உனக்கு செஞ்சு கொடுப்பான். நீ கோவப்படுறத கொஞ்சம் தூக்கி போடு. முதல்ல ஆபீஸ் கிளம்புற வேலையை பாரு. முடியாதுமா, நான் தனியா பிசினஸ் பண்றத பத்தி ஒரு முடிவு தெரியாம நான் ஆபீஸ்க்கு போக மாட்டேன். ஏய் கார்த்திக், என்ன பைரவ், என்ன சொன்னாலும் இந்த வீட்ல யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அத்தை, இதே மாதிரிதான் என்னையும் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நான் வசந்துக்காக நகையை அடகு வச்சது உங்களை ஏமாத்துறதுக்கு இல்ல. ஏன் அத்தை கிட்ட பணம் கேக்குறதுல எனக்கு என்ன பிரச்சனை? நான் 2 லட்சம் கேட்டா என் அத்தை எனக்கு 5 லட்சம் கொடுப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப நான் ஏன் தெரியாம நகையை திருடி கொண்டு போய் அடமானம் வைக்கணும்? எனக்கு அப்புறம் இந்த வீட்டையே நான் தான் பாத்துக்கணும்னு பெருந்தன்மையா நீங்க சொன்னதுக்கு அப்புறமும் நான் போய் ஏன் நகை ஏன் காசுன்னு ஏன் நினைக்க போறேன்? நீங்க என் மேல இவ்ளோ கோவப்பட்டும் வெறுத்தும் கூட நான் ஏன் அத்தை உங்க காலையே சுத்தி சுத்தி வரேன்? ஏன்னா நீங்க எனக்கு 2வது அம்மா. எனக்கு தங்க மாதிரி நீங்க கிடைச்சிருக்கும் போது நான் போய் வெறும் தங்கத்துக்கு ஆசைப்படுவேன்னு எப்படி அத்தை என்ன நினைச்சீங்க? இப்படி நீங்க என்ன நினைக்கிறதுக்கு என்ன கழுத்தறுத்து கொண்டு போட்டுக்கலாம். ஐயோ இலக்கியா, என்ன வார்த்தைமா பேசுற நீ? வேண்டாம்மா, அப்படி எல்லாம் பேசாத. அத்தை, நான் தப்பு பண்ணிருந்தேன்னா என்ன மன்னிச்சிருங்க. அதுக்காக தண்டனை கூட கொடுங்க. ஆனா என்ன வெறுத்து மட்டும் ஒதுக்காதீங்க அத்தை. அது என்னால தாங்கிக்கவே முடியாது. இல்லம்மா, இல்ல, அழாத. எனக்கு ஏதோ உன் மேல கோபம், வருத்தம். நான் என்ன ஏதுன்னு புரியாம நான் உன் மேல கோச்சிக்கிட்டேன். உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நியாயமா நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். என்ன மன்னிச்சிருமா. அத்தை, என்ன அத்தை நீங்க? அழாத அழாத. ஆபீஸ்ல என்ன நடந்தா எனக்கு என்ன? அது எதுக்கு இப்ப என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, இனிமே எனக்கும் கௌதம் என்டர்பிரைசஸ்க்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. இனிமே எதுவா இருந்தாலும் உங்க முதலாளி கௌதம் கிட்டே கேளுங்க. நான் இனிமே ஆபீஸ் பக்கமே வரமாட்டேன். போனை வைங்க. கார்த்திக், இப்ப எதுக்கு மேனேஜர் கிட்ட கோவமா பேசுறீங்க? பின்ன கௌதம் என்ன தனியா பிசினஸ் பண்ண விட போறது இல்ல, அந்த கம்பெனியும் எனக்கு கிடைக்க போறது இல்ல. அப்புறம் எதுக்கு நான் ஆபீஸ்க்கு போனோம்? என்ன பேசுறீங்க நீங்க? சுயநினைவோட தான் பேசுறீங்களா? அது உங்க கம்பெனி கார்த்திக். அதோட வளர்ச்சியில உங்களுக்கு பங்கு இருக்கு. சொல்ல போனா அந்த கம்பெனியோட உண்மையான வாரிசே நீங்க தான். அத புரியாம வேலைக்கு போறேன்னு சொல்றீங்க. என்ன பண்ண சொல்ற? அதான் கம்பெனியை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல. அதுக்காக அப்படியே விட்டுருவீங்களா? ஒரு விஷயம் நமக்கு வேணும்னா அடம் பிடிக்க தெரியணும். கத்தி கதறி அதை பிடிங்க பார்க்கணும். கார்த்திக் லாஜிஸ்டிக்ஸ், கார்த்திக் ப்ரொப்ரைட்டர், கார்த்திக் சேர்மன், கார்த்திக் மேனேஜிங் டைரக்டர். இந்த நேம் போர்ட்ல நான் எதுக்கு ரெடி பண்ணேன்? தூக்கி போட்டு விளையாடுறதுக்கா? இல்ல, இதுல இருக்கிற மாதிரி கம்பெனியையும் பதவியையும் உங்க பேர்ல மாத்தணுங்கிறதுக்காக. இப்போ என்ன பண்ண சொல்ற? நீங்க ஆபீஸ்க்கு போகணும்னு சொல்றேன். அப்படி போகலனா பிளான் படி கௌதம் இலக்கியம் உங்களை ஜெயிச்சிருவாங்க. பாத்தீங்களா அவங்க எல்லாம் எப்படி டிராமா போடுறாங்கன்னு? கௌதம் நல்லவர் மாதிரி கம்பெனி உங்ககிட்ட குடுக்கற மாதிரி நடிச்சு அப்புறம் அதை அத்தைய வச்சே தடுக்கிற மாதிரி சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி கடைசியில எல்லாத்தையும் அவங்களே வச்சுக்கிட்டாங்க. இப்ப நீங்களும் விட்டுட்டா அவங்க நினைச்சதை சாதிச்சிருவாங்க. அப்புறம் உங்களுக்கு ஒத்த பைசா கூட கிடைக்காது. அதுக்காக நான் மானம் கெட்டு கௌதம் முன்னாடி கை கட்டி வேலை செஞ்சு காலத்தை ஓட்டணுமா? சான்ஸே இல்ல அஞ்சலி, என்னாலலாம் முடியாது. சொன்னா கேளுங்க, அது உங்களோட ஆபீஸ், உங்களோட உரிமை. அதை விட்டு நீங்க விலக கூடாது. எல்லாருக்கும் உங்க திறமை என்னன்னு நீங்க நிரூபிக்கணும். இப்ப என்ன,
அன்னைக்கு யார் முன்னாடி அசிங்கப்பட்டோமோ அந்த ஸ்டாஃப் மூஞ்சில எப்படி முழிக்கிறதுன்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. கவலைப்படாதீங்க, நாளைக்கு நானும் உங்க கூட ஆபீஸ்க்கு வரேன். யார் என்ன சொல்றாங்கன்னு நானும் பாக்குறேன். இங்க பாருங்க, நாளைக்கு நம்ம ஆபீஸ் போறோம், நம்ம மாஸ் பண்றோம். ஓகே? சரி அஞ்சலி, உனக்காக நான் வரேன். என்ன பாத்தீங்களா கார்த்திக், உங்க கம்பெனிய கௌதம் அவர் பேர்ல வச்சிருக்காரு. இந்த போர்டை நான் நாளைக்கு வந்து மாத்துறேன். இன்னைக்கு உள்ள போய் ஆபீஸ மாத்துறேன். வாங்க. அது இன்னும் வரல சார். ஏன் டிலே ஆகுது கேட்டிங்களா? இல்லை வேறு ரீசன்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஓகே, அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது. எப்போ வருமா? ஒரு 2 டேஸ்லாம் அனுப்பிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. காலையில வர வேண்டியது, நாள் முழுக்க சேர தேய்க்க வேண்டியது, ஆபீஸ்க்கு வந்துட்டு போறதுன்னா இதான் நினைச்சுக்கிட்டு இருக்கியா ஒண்ணா? அண்ணா, டேய் வேண்டாம், இதுக்கு மேல நீ வழக்க சொல்லி ஒண்ணும் ஆக போறதில்ல. உன்னை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்தான் பாரு, என்ன சொல்லணும்? ஏன் கார்த்திக் நின்னுட்டீங்க? உள்ள போறதுக்கே சங்கடமா இருக்கு அஞ்சலி. ஷோ, நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க. கௌதம் வரதுக்கு லேட் ஆகும். அதுக்குள்ள ஆபீஸ்க்கே உங்களை முதலாளியாக்கி காட்டுறேன். வாங்க. அந்த டெண்டர் கன்ஃபர்மேஷன் சீக்கிரம் வரலன்னா என்ன அப்படி பாக்குறீங்க? கார்த்திகா குட் மார்னிங் சொல்ல மாட்டீங்களா? குட் மார்னிங் சார். கார்த்திக், பாத்தீங்களா? ஒரு மண் கொடுத்த இலவசமா கொடுத்தாலே அதுல அன்பளிப்பை இன்னார்னு கொடுத்தவங்க பேரை போட்டு விளம்பரப்படுத்துறாங்க. ஆனா இந்த கம்பெனிக்காக நீங்க நாயா உழைக்கிறீங்க. உங்க பேர் ஒரு ஓரத்துல கூட இல்ல, எல்லாம் கௌதம் பேர்ல தான் இருக்கு. மேனேஜர், உடனே அந்த பேனர்லாம் ரிமூவ் பண்ணுங்க. மேடம், என்ன மேடம் சொல்றீங்க? கழட்டுன்னா கழட்டுங்க, கேள்வி எல்லாம் கேட்காதீங்க. என்ன கார்த்திக் சார், எனக்கு நடக்கிறது ஒண்ணுமே புரியலையே. அதான் மேடம் சொல்றாங்கல்ல, சொல்றபடி செய்யுங்க. மேடம், அது நம்ம கம்பெனியோட நேம் பேனர் மேடம். அது எதுக்கு கரெக்டா சொல்றீங்க மேடம்? எது நம்ம கம்பெனியா? இது இனிமே எங்க கம்பெனி. கௌதம் என்டர்பிரைசஸே இருக்க கூடாது, புரியுதா? உடனே அதை கழட்டுங்க. கொஞ்சம் பொறுங்க மேடம், கௌதம் சார் வந்துருட்டும் மேடம். அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் மேடம். எந்த வார்த்தையும் கேட்க தேவையில்லை. இனிமே இவர்தான் உங்க சார். பேனரை கழட்டுங்க. கார்த்திக், வாங்க நாமளே எடுத்துக்கலாம். என்ன இப்படி பண்றாங்க? ஐயோ, எப்படி இருக்கு கார்த்திக்? சூப்பர் அஞ்சலி, இப்பதான் ஆபீஸ பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு. இத பாருங்க, இனிமே இந்த கம்பெனிக்கும் கௌதம்க்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. கார்த்திக் தான் இந்த கம்பெனியோட புது சேர்மன். எல்லாரும் கை தட்டுங்க. தட்டுறீங்களா இல்லையா? கார்த்திக், இனிமே நீங்க தான் இந்த ஆபீஸ்க்கு முதலாளி. நீங்க சொல்றதுதான் சட்டம். ஓகே அஞ்சலி. போங்க போங்க, போய் எல்லாரும் வேலையை பாருங்க. அவரே எதுக்கு பாக்குறீங்க? அவங்க சீட்டுக்கு போங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஆமா, அன்னைக்கு கௌதம் திட்டுறப்போ ஸ்டாஃப்ஸ் யாரும் கார்த்திகை பார்த்து கிண்டல் பண்ணி சிரிச்சிங்களாமே, அவங்க யாரு? அதோ அவங்க 2 பேரும் தான். முன்னாடி வாங்க.
என் ஹஸ்பண்ட பார்த்தா உங்களுக்கு நக்கலா தெரியுதா? கார்த்திக், உடனே உங்களை வேலையை விட்டு தூக்குங்க. ரஞ்சித், உடனே உங்களுக்கு டெர்மினேஷன் லெட்டர் ரெடி பண்ணுங்க. சார் அந்த பயம் கிண்டல் பண்ணும்போது இருந்திருக்கணும். மேனேஜர், உடனே உங்களை வெளியில அனுப்புங்க. எங்களை வேலையை விட்டு தூக்க உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. கௌதம் சார் வந்து சொல்லிட்டோம் சார், நாங்க போறோம். ஏண்டா கை நீட்டி சம்பளம் வாங்குறவனுக்கு இவ்வளவு திமிரா? வெளியே போடா, போடானா? சார் சார் மேல கை வைக்காதீங்க. சார் அவசரப்படாதீங்க சார். கௌதம் சார் இப்ப வந்துருவாரு. வந்த உடனே பேசி முடிவு பண்ணிக்கலாம் சார். ஏய், இது என் ஆபீஸ். யார் இங்க இருக்கணும், யார் இருக்க கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். ஏய், போடா. சார் விடுங்க சார். போடா. என்னது? ஏய். என்னாச்சு? சார் எனக்கு ஒண்ணுமே புரியல சார். கார்த்திக் சாரும் மேடமும் வந்தாங்க சார். இனிமே கம்பெனி எங்களுக்கு தான் சொந்தம். கார்த்திக் சார் தான் சேர்மேன்னு சொல்றாங்க சார். டேய், என்னடா இதெல்லாம்? ஏன் கம்பெனி எண்டுன்னு சொன்னா என்ன தப்பு? எனக்கு அந்த உரிமை இல்லையா? முட்டாளாடா நீ? எம்டின்னு ஒண்ணு நீயே சொல்லிக்கிட்டா உனக்கு அந்த பதவி வந்துருமா? ஸ்டாஃப்ஸ வேலையை விட்டு தூக்குற அதிகாரம் கிடைச்சிருமா? எல்லாரும் உள்ள போங்க, போய் வேலையை பாருங்க. இல்லங்க, என்ன பார்த்து கிண்டல் பண்ணி சிரிச்சவங்க இங்க இருக்க கூடாது. வெளியே போங்க. இத பாரு, நம்மள யாரும் கிண்டல் பண்ணாதபடி நாம தான் நம்ம தகுதியை வளர்த்துக்கணும். அதை விட்டு மரியாதையை அதிகாரம் பண்ணி வாங்க கூடாது. புரியுதா? அப்போ உங்க தம்பியை யார் வேணாலும் அசிங்கப்படுத்தலாம், நீங்க அதெல்லாம் கண்டிக்க மாட்டீங்க. நிச்சயமா கண்டிப்பேன். கிண்டல் பண்ணதுக்கு இவங்களை கார்த்திக் கிட்ட சாரி கேட்க சொல்லுவேன். ஆனா வேலையை விட்டு எல்லாம் தூக்க முடியாது. உன் சாரியை தூக்கி குப்பையில போடு. நீ இவங்களுக்கு எவ்வளவு இடம் கொடுத்திருந்தா என்ன பார்த்து கிண்டல் பண்ணிருப்பாங்க. இப்ப இவங்களை வேலையை விட்டு தூக்க முடியுமா முடியாதா? முடியாது, முடியாதுடா. இவங்க நம்ம ஆபீஸோட நம்பிக்கையான ஒர்க்கர்ஸ். யாரை கேட்டு இவங்களை டெர்மினேட் பண்ண? இவங்க இங்கதான் இருப்பாங்க. நில்லு. என்ன இங்க நீ சொல்றதுதான் சட்டமா? என்ன அவமானப்படுத்தினவங்களை தண்டிக்க முடியாதுன்னா அப்புறம் எதுக்கு நான் இங்க பார்ட்னரா இருக்கணும்? கார்த்திக், நீங்க பார்ட்னராவே இருக்க கூடாதுன்னு தான் இவர் ஸ்டாஃப்ஸ் வச்சு உங்களை இன்சல்ட் பண்றாரு. கார்த்திக், டேய், எனக்கு அந்த புத்தி எல்லாம் கிடையாது. வேற என்ன புத்தி? நம்ம குடும்பமே கஷ்டப்பட்டு உருவாக்கின சாம்ராஜ்யத்து மேல நீ வசதியா வந்து உட்கார்ந்துகிட்டு எங்களை ஓரம் கட்டிட்டல்ல, இதுக்கு பேர் என்ன? டேய், லூஸ் மாதிரி பேசாத. நான் இந்த கம்பெனியை டெவலப் பண்றதுக்கு டே அண்ட் நைட் உழைச்சிருக்கேன். அதோட ரிசல்ட் தான் இன்னைக்கு கௌதம் என்டர்பிரைஸ் சிட்டில முக்கியமான கம்பெனியா உருவாயிருக்கு. ஆனா அதுக்காக இதெல்லாம் எனக்கு மட்டும் சொந்தம்னு சொல்லல, உனக்கும் இந்த கம்பெனில பங்கு இருக்கு. நல்ல காமெடி. நேத்து என்னமோ சொத்து பத்திரத்தெல்லாம் நீட்டி நீயே வச்சுக்கூடான்னு சொன்னீங்க. இன்னைக்கு என்னமோ பங்கு இருக்குன்னு அப்படியே பேக் அடிக்கிறீங்க. ஒரு பேக்கும் அடிக்கல. கம்பெனி தரத்துக்கு நான் ரெடியா தான் இருந்தேன். ஆனா ஜானு தான் தடுத்துட்டாங்க. இங்க பாரு, சும்மா சாக்கு போக்கு சொல்லாத. நீ சரியான சுயநலக்காரன். டேய், என்ன போய் என்ன இது? நம்ம கம்பெனி பேனருங்க சார், கார்த்திக் சாரும் மேடமும் தான் அந்த பேனரை கிழிச்சு. இது இனிமே எங்க கம்பெனி, கௌதம் என்டர்பிரைசஸ் இருக்க கூடாது. என்ன மாமா, நேம் பேனர்ல கார்த்திக் பேரை பார்த்ததும் உடம்பெல்லாம் எரியுதா? என் பேர்ல நேம் பேனரை பார்த்ததும் உன் மூஞ்சி அப்படியே கருத்து போச்சுல உனக்கு. நீ ஏன்டா அப்படி இருக்க? பேனரை மாத்தினா கம்பெனி ஓம் பேருக்கு வந்துருமா? அப்ப கடைசி வரைக்கும் இந்த கம்பெனி உனக்கு தானா? எனக்கு இல்லையா? டேய், சொன்னா புரிஞ்சுக்கோ. உன் பேர்ல இந்த கம்பெனி மாறணும்னா அதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. போர்ட் மெம்பர்ஸ் அப்ரூவல், லீகல் ஆக்டிவிட்டீஸ் நிறைய பண்ணணும். நீ ஆசைப்படுறது ஒரு காலத்துல நிச்சயமா நடக்கும். ஆனா இப்ப அவசரப்படாத. ஒரு காலத்துலனா எப்போ? கார்த்திக் வயசானதுக்கு அப்புறமா? ஆக கடைசி வரைக்கும் கார்த்திக் ஏமாத்தலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஏய், நான் அப்படி சொல்லல. இங்க பாரு, போதும் நிறுத்து. உன் புத்தியை நீ காமிச்சிட்டல. வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம். என் சொத்தையும் சேர்த்து நீயே அனுபவிச்சுக்கோ. இந்த பேனரை இப்பவே கிழிச்செறிஞ்சிடுறேன். கார்த்திக், டேய், டேய் கார்த்திக், டேய் கார்த்திக் நில்றா. டேய் டேய் டேய், சொன்னா கேளுடா. என்னடா ஆச்சு உனக்கு? நீயாவே கற்பனை பண்ணிக்கிட்டு சண்டை போடுற. விடு. என் பேர்ல எது இருந்தாலும் உனக்கு பொறாம தானே? டேய், சொன்னா கேளு. இந்த பேனர் உனக்கு தேவைப்படும். ஒரு நாள் இந்த கம்பெனிக்கு நீ சேர்மன் ஆக வேண்டி வரலாம். அவசரப்படாத, விடு. இங்க பாரு, சும்மா நடிக்காத, விடு. டேய் 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 டேய், சொன்னா கேளு. விடு. டேய், சொன்னா கேளுடா. சொன்னா கேளு. போதுமா? உன் ஆசை நிறைவேறிடுச்சா? டேய், நான் கிழிக்கலடா. இங்க பாரு, போதும் நிறுத்து. எப்படியோ ஸ்டாஃபுக்கு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டல. உன் உண்மையான முகத்தை காட்டிட்டல. கார்த்திக், டேய். இங்க பாரு, அஞ்சலி பாவம், ஆசை இதெல்லாம் செஞ்சா. இந்த ஆசையை கிள்ளி அரைஞ்சிட்டல. இந்த நீயே வச்சுக்கோ. உன் முகத்துல முழிக்கிறதே பாவம். ச்சே.
டேய் 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 இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லி ஆகணும். அத்தை, ஆ அத்தை, நான் போய் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேன் அத்தை. எதுக்குமா இப்ப வெயில்ல போய் கஷ்டப்படுற? சாயந்தரமா போலாம்ல. இல்ல அத்தை. ஆமா, உங்க மருமக கஷ்டப்படக்கூடாது. ஆனா நீங்க பெத்த புள்ள மட்டும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும். அதானே அத்தை? எதுக்கு இவ்ளோ கோவமா பேசுற? ஏன்பா மறுபடியும் குடிச்சிருக்கியா? உங்க புள்ள கௌதம் எங்களை வாழ விட மாட்டாரு. நாங்க செத்தாதான் அவருக்கு நிம்மதி. ஐயோ கடவுளே. அஞ்சலி என்ன அஞ்சலி என்னாச்சு? ஏய், என்னடி நடந்துச்சு? ஏன் ஆபீஸ் போயிட்டு உடனே திரும்பி வந்துட்டீங்க? உன் புருஷன் இவரை அடிச்சு அவமானப்படுத்தினா அதை தாங்கிக்கிட்டு ஆபீஸ்ல இருக்க சொல்றியா? அடிச்சானா? என்னம்மா சொல்ற? என்ன ஆச்சு? என்ன அஞ்சலி சொல்ற? ஆமா ஆண்டி, கார்த்திக் தான் சொந்த ஆபீஸ்க்குள்ளே போக முடியல, அசிங்கப்படுத்துறாங்க. ஏய், நீ போய் சொல்லாத. கௌதம் அப்படி பண்ணவே மாட்டாரு. ஹலோ, அஞ்சலி சொல்றது உண்மைதான். உங்க புருஷன் என்ன தள்ளி விட்டு அத்தனை பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்திட்டாரு. அது மட்டும் இல்ல, என் பேர்ல இருந்த பேனரை என் கையாலே கிழிக்க வச்சுட்டாரு, தெரியுமா? போதுமா? இப்ப என்ன சொல்றீங்க அத்தை? என்னமோ காலையில கார்த்திக் கிட்ட உங்க அண்ணனை நம்பு, அவன் உனக்கு நல்லது செய்வான், ஆபீஸ்க்கு போன்னு சொன்னீங்க. ஆனா உங்க புள்ள இவர் ஆபீஸ்க்குள்ளே விடாம விரட்டுறாரு. இந்த லட்சணத்துல எங்களை தனியா பிசினஸ் பண்ண எப்படி விடுவாரு? வாய்ப்பே இல்ல அதுக்கெல்லாம். ஏய், சும்மா கதை விட்டுட்டு இருக்காத. கௌதம பத்தி எனக்கு நல்லா தெரியும். காலையிலேயே நீ ஏதோ பிரச்சனை பண்ணணும்னு தான் கார்த்திகை கூட்டிட்டு ஆபீஸ்க்கு போன. அதே மாதிரி நடத்தி காட்டிட்டு வந்திருக்க. நான் சொல்றது கரெக்டா? பாத்தீங்களா ஆண்டி, அடிப்பட்ட வேதனையில கார்த்திக் குடிச்சிட்டு வந்திருக்காரு. இதுக்கு மேல இவளுக்கு வேற என்ன ஆதாரம் வேணுமா? ஏய் இலக்கியா, ஆபீஸ்ல என்ன நடந்துச்சுன்னு கௌதமே இன்னும் சொல்லல. அதுக்குள்ள நீ எதுக்கு நாட்டாம மாதிரி தீர்ப்பு சொல்லிட்டு இருக்க? நீ எல்லாம் அடங்கவே மாட்டியா? பிரச்சனைய பெருசு பண்ணி இந்த குடும்பத்தை சல்லி சல்லியா பிரிக்கலான்னு திட்டம் போட்டுட்டு இருக்கல? அத உங்க அல்லக்கை கிட்ட கேளுங்க. பாத்தீங்களா? என்ன? அதுக்கு அவதான் சரியான ஆளு. ஹலோ ஹலோ, யார் அல்லக்கை? நீங்க ஒரு அல்லக்கையே, உங்க புருஷன் ஒரு அல்லக்கையே. மை டியர் அஞ்சலி, ஏதாவது சொன்னீங்க அப்புறம் இந்த வீட்டையே தீ வச்சு கொளுத்திடுவேன். என்னடா இது? சரி சரி, சண்டை போட்டுக்காதீங்க. யாரு சண்டை போடுறா? வீட்லயும் எங்களுக்கு மதிப்பு இல்ல, ஆபீஸ்லயும் எங்களுக்கு மதிப்பு இல்ல. ஆமா, வீட்ல இலக்கியாவோட ஆட்டம், ஆபீஸ்ல இவ புருஷனோட ஆட்டம். அப்புறம் எப்படி எங்க நியாயம் எடுப்படும்? ஏய், மொத்த ஆபீஸையும் உங்க கைக்குள்ள வச்சுக்கிட்டு என்னைய கார்த்திகை அசிங்கப்படுத்துறீங்கல்ல, இந்த பாவம் உங்களை சும்மா விடாது. எஸ், விடாது விடாது. இந்த தம்பியை ஏமாத்தின அண்ணன் அழிஞ்சுதான் போவான், நல்லா இருக்க மாட்டான். டேய், நான் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். டேய் கார்த்திக், என்னடா நீ? நல்லா இருந்த கார்த்திக் இப்ப மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த கௌதம் எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்றானே தெரியலையே. கௌதம் பாப்பா. ஆபீஸ்ல அவமானப்படுத்தினது பத்தாதுன்னு இப்ப கார்த்திகை தேடி வீட்டுக்கே வந்துட்டாரு. என்னப்பா நடந்தது? இவங்க ரெண்டு பேரும் என்னென்னமோ சொல்றாங்க. அப்படி என்ன சொன்னாங்க? நீங்க என்னவோ கார்த்திகை அடிச்சு கீழே தள்ளி அவனோட நேம் போர்ட உடைச்சிட்டீங்களாமே. ஏ அஞ்சலி, யார் அடிச்சா? நீங்க வந்து போய் சொல்லிட்டு இருக்கியா? நான் எதுக்கு போய் சொல்லணும்? நீங்க அடிச்சு கார்த்திகை வெளிய தள்ளையா? ஏய், மரியாதையா பேசு, இல்லனா உன்னை அடிச்சா. ஏய் பாத்தீங்களா ஆண்டி, உங்க முன்னாடியே கை வாங்குறாரு. அப்ப ஆபீஸ்ல என்ன பண்ணிருப்பாருன்னு கொஞ்சம் யோசிங்க. ஏய், கௌதம், ஐயோ பாருங்க என்ன பண்றாருன்னு. சரி. இது கேட்க நாதே இல்லையா? தத்த புள்ளைக்கு இருக்கிற மதிப்பா சொந்த புள்ளைக்கு இல்லையே. நான் என்ன செய்வேன்? ஐயோ கார்த்திக். ஏய் அஞ்சலி. கௌதம், ஆபீஸ்ல அப்படி என்னதான் பிரச்சனையாச்சு? கௌதம், கார்த்திக் கேக்குற மாதிரி தனியா பிசினஸ் பண்றதுக்கு தான் விட்டுடேன். எதுக்கு அடம் பிடிக்கிற? ஹலோ, தலையும் புரியாம வாலும் புரியாம என்ன பேசிட்டு இருக்கீங்க? அங்க என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? டேய் கார்த்திக், விடுறா.
இதான் நடந்துச்சு. கடவுளே, என்னது வேலையை விட்டு நிறுத்திட்டானா? எதுக்கு? எல்லாம் திமிருதான். இந்த அஞ்சலியோட சேர்ந்து இன்னும் என்னென்ன பைத்தியக்காரத்தனத்தெல்லாம் செய்ய போறோம்னா தெரியல. ச்சே. கடவுளே, இந்த வீட்ல சோறு பொங்குதோ இல்லையோ, ஆனா 3 வேளை நல்ல பிரச்சனை பொங்கிக்கிட்டே இருக்கு. இவன் ஒருத்தன் இப்படி குடிச்சிட்டு தள்ளாடிட்டே போயிருக்கான். மேல போய் என்ன பிரச்சனை பண்றானோ என்னமோ, நான் போய் பார்த்துட்டு வரேன். வாங்க போலாம். ச்சே. கௌதம், வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.